பரியேறும் பெருமாள், கர்ணன்னு தொடர்ச்சியாக 2 வெற்றி படங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குநர்கள் பட்டியலில் ஒருவராக மாறியிருக்கார் நம்ம மாரி செல்வராஜ். இவர் இயக்கிய முதல் படமான பரியேறும் பெருமாள் படம் இவர் யாருன்றதை நிரூபிச்சிச்சு. பரியேறும் பெருமாள் படம் பல விருதுகளை வாங்கி குவிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் நடிப்பில் கலைப்புலி எஸ்தானு ப்ரொடக்ஷனில் மாரி செல்வராஜ் இயக்கிய கர்ணன் படம் வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இவர் யாரை வச்சு படம் எடுக்க போகிறாருன்ற நிலையில் தான் துருவ் விக்ரம் வச்சு ஒரு படம் சைன் பண்ணியிருக்காரு. இந்த படம் கபடியை மையமாக வச்சு உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நம்ம பாரஞ்சித் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படமும் சரி, பரியேறும் பெருமாளும் சரி, 2 படத்தையுமே நம்ம பாரஞ்சித் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தது. பாரஞ்சித்தும் சரி, நம்ம மாரி செல்வராஜும் சரி, 2 பேரோட படங்களுமே ஒரு கமர்ஷியல் படமாக இல்லாமல் ஒரு சமூக கருத்துக்களை எடுத்து சொல்லும் படமாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து மாரி செல்வராஜ் வந்து தனுஷோட திரும்ப கை கோர்க்கறத சொல்லியிருக்காரு. இதை தனுஷ் வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருந்தார். அடுத்து நான் வந்து மாரி செல்வராஜ் கூட தான் நடிக்க போகிறேன். கர்ணன் படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம தனுஷ் நடனம் ஆடுற மாதிரி ஒரு காட்சி வெளிப்படுத்தியிருக்கோம். எல்லா படத்தோட முடிவுலேயும் வந்து ஏதாவது ஒரு வசனம் மெசேஜ் சொல்லி முடிக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த நடனத்தையே ஒரு எமோஷன்ஸாக வச்சு அதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த காட்சி எதுலேருந்து வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாரி செல்வராஜ் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு பிரபல தொலைக்காட்சி தொடரில் அவர் ஆடின ஒரு நடனத்தை தான் அவர் வந்து 6 வருடங்களுக்கு முன்னாடி 2015 அவர் ஆடின ஒரு நடனம் தான் இந்த படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் வச்சுருக்காரு. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அந்த வீடியோவை பாருங்கள்.